எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு 100 லிட்டர் எல்பிஹெச் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் இன்புட் வால்வு. ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து நமக்கு வர்ற இன்புட் வாட்ரு. இது வந்து ப்ரீ ஃபில்டர் ஸ்டேஜ் 1. இதில் செடிமெண்ட் ஃபில்டர் போட்டிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஜிஎஸ்சி போட்டிருக்கோம். அதே போல் தேர்ட் ஸ்டேஜில் வந்து மறுபடியும் நம்ம ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் போட்டிருக்கோம். அப்படியே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்வி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எஸ்வியோடைய ஒர்க் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்விலேருந்து நேராக ஒரு லேயர் பம்பு 1 HP பம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா 300 GBD 3 பம்பு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வந்து 1 HP பம்பு போட்டு இது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 300 GBDயில் 3 மெம்பரேன் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டாயா பிராண்டு போட்டிருக்கோம். இங்கே டிடிஎஸ் வந்து 2000 இருக்குது. அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒட்டாயா தான் தோணுச்சு. அதனால் ஒட்டாயா மெம்பரேன் போட்டிருக்கேன். 3 மெம்பரேன். அடுத்து இது வந்து ரிஜெக்ட் வாட்ரு. 3 மெம்பரேனுடைய ரிஜெக்ட் வாட்டரும் ஒரே பைப்பில் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு பிராஸ் வால்வு எஃப்ஆர்ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து அவுட்புட் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இதிலேருந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இங்கே பக்கத்தில் 100 லிட்டர் டேங்க்கு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டரும் ஃப்ளோட் கனெக்ஷனும் அதில் கொடுத்துருக்கேன். ட்ரிங்கிங் அந்த டேங்க்கோடைய அவுட்புட் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கோலா போட்டு கொடுத்துருக்கேன்.